அண்ணாமலை அண்ணன் ஒரு பெரிய புயல், அவர் பெரிய ஒரு சுனாமி. அவரோட என் மகன் என் மக்கள், என் மண் என் மக்கள்ல நம்ம தஞ்சாவூர், மன்னார்குடி, ஒரத்தநாடு, அறந்தாங்கி, பேராவூர்னு எல்லா ஊர்லயும் அவர் கூட வண்டியில நானும் வந்திருக்கேன். என்னை யாரும் அழைக்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்கள் என்ன அழைக்கவே இல்லை. ஏன் இஷ்டத்துக்கு நான் வருவேன், ஏன் இஷ்டத்துக்கு பேச வாய்ப்பு கிடைச்சால் பேசுவேன், இல்லைன்னா பிரச்சாரம் பண்ணுவேன். ஏன்னா பாரதிய ஜனதா பார்ட்டி ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைய வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு, ரொம்ப சாரி இல்ல ஒரு ஆதங்கம். நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்பதான் சுதந்திரம் வர, எப்பதான் சுதந்திரம்? நம்ம தமிழ்நாட்டில் சுதந்திரமே இல்லை. நீங்க ஒரு கட்சி கொடி எங்கேயாவது போட முடியுதா? அங்கே போலீஸ் வந்துருது. என்ன பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அது? பிரிட்டிஷ்கார ஆட்சி அது? பிரிட்டிஷ்கார ஆட்சி கிடையாது. முதல்ல அண்ணாமலை அண்ணன் அந்த மாதிரி திரு நயினார் அவர்களுடைய இந்த திமுகவினுடைய எதிர்ப்பு, ஒரே ஒரு டெண்டருக்கு தான் அவர் போன் பண்ணாரு, பத்திரிகையில் விட்டாரு, அண்ணாமலை அண்ணன் டிவியில் விட்டாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு டெண்டர் வெளிப்படையாக மாற்றப்பட்டது. மறைமுகமாக அண்ணாமலை அண்ணனுடைய ஒவ்வொரு கேள்வினால 1000 டெண்டர் மாத்திருக்கு இந்த திமுக அரசாங்கம். இப்பதான் நான் வரையில அண்ணன் பேசினேன். அண்ணன் நான் நாளைக்கு மறுநாள் லண்டனை எங்கே போறேன், போயிட்டு 4ஆம் தேதி வர்றேன், இங்க இருப்பாருன்னு நினைச்சு நான் பேசினேன். ஏன்னா தமிழகத்திற்கு கிடைத்த பெரிய வெற்றி, எலெக்ஷனுக்கு முன்னாலே வெற்றி, நல்ல நல்ல தலைவர்கள் இங்கே நம்மளுக்காக கிடைச்சிருக்காங்க. முதல்ல அண்ணாமலை அண்ணன், இப்போ திரு ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள். ஒரு அண்ணாமலைக்கே பதில் சொல்ல முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் 2 நாளைக்கு முன்னாலே எத்தனை சா வந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம், ஒரு மனிதன் பயப்பட மாட்டோம்னு என்னைக்கு சொல்றான, அமித்ஷாவை பார்த்து பயந்ததுனாலதான் சொல்றான். யாரா இருந்தா என்ன, நல்ல மனுஷனுக்கு தான் மரியாதை, நல்ல மனுஷனுக்கு தான் மரியாதை, நல்ல அரசாங்கம் நடத்தக்கூடிய நல்ல ஆளுக்கு தான் மரியாதை. பிஜேபி கூட ஏற்றக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் சொன்னா என்ன மரியாதை? நான் எங்க ஊர்ல பிஜேபி கூட ஏத்துறதுக்கு என் தம்பி பொறுப்புல இருக்காரு. அவர் சொல்றாரு போலீஸ் வந்தாலும் வந்தா வரட்டும். என்ன அரசாங்கம்? எங்கேயாவது ஒரு ஊர்வலத்துக்கு, RSS ஊர்வலத்துக்கு பர்மிஷன் இல்ல, பாரதிய ஜனதா பார்ட்டி போராட்டத்துக்கு பர்மிஷன் இல்ல. கட்சியை எப்படிங்க வளர்க்கிறது? உங்க கட்சியை வளர்க்கணும்னா பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய அரசாங்கத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள். ஸ்டாலின் அடிக்கடி சொல்றாரு, நாங்க ரொம்ப நல்லா செய்கிறோம், நல்லா பயங்கரமான தமிழகத்தை உருவாக்குறோம். பயங்கரமான தமிழகத்தை அவர் உருவாக்குறாரு, நல்ல தமிழகத்தை அவர் உருவாக்கவே இல்லை. இதை யார் சொல்ல வேண்டும்? மக்கள் சொல்ல வேண்டும். கேப்டன் R தமிழ்செல்வன் சட்டமன்ற உறுப்பினர் சைன் கோலிவாடால நல்லா வேலை செய்யறாரு நானே சொல்லக்கூடாது. எனக்கு யார் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அந்த தெய்வங்கள் மக்கள் சொல்லணும். MLA நல்லா வேலை செய்யறாரு, திரு MK ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் நல்லா வேலை செய்யறாருன்னு யார் சொல்லணும்? இந்த தமிழகத்தை சேர்ந்த வாக்காளர்கள், மக்கள், இவங்க சொல்லணும். அது யாருமே சொல்றது இல்லை, இவராதான் சொல்லிட்டே இருக்காரு. பார்த்து பயந்துட்டாரு. பணத்தை மட்டும் நம்பும் இந்த அரசாங்கம், பணத்தினால என்ன ஜெயிச்சிருவேன், பணத்தை கொடுத்தா தமிழக மக்களை மாத்திரலாம். தமிழக மக்கள் ஏமாந்தவர்கள் அல்ல. பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி சென்ட்ரல் எங்கே எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த தமிழக மக்கள், இந்த கோஸ்டல் ஏரியால இருந்து வந்த காரியகர்த்தால நான் கைகூப்பி வணங்கி கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னா, நம்ம தலைவர்களுக்கு எப்படி வரவேற்புக்கு நீங்க வர்றீங்களோ, உங்களுடைய வேலைனாலும், பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வேலைனாலும், இங்கே உள்ள பாரதிய ஜனதா பார்ட்டி கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் வேலைனாலும், தலைவர்களை வரவேற்பதற்கு காரியகர்த்தாவோட சேர்ந்து 50% குறைஞ்சது பொதுமக்கள் வர வேண்டும். என் மண் என் மக்கள் எப்படி வந்தாங்க?
அதே மாதிரி ஐயா நயினார் நாகேந்திரனும் கருப்பு திரு முருகானந்தம் அவர்கள் யார் வந்தாலும் சரி, ஊருக்கு ஊரு கிராமத்துக்கு கிராமம் பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய கட்சியின் கொடி ஓங்க வேண்டும். உங்களுடைய வேலைகள் ஒவ்வொன்றும் 7 மாசம் 8 மாசம் தான் எலெக்ஷன் இருக்கு. யாரை எப்படி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கு? பாரத பிரதமருடைய ஒவ்வொரு வேலை திட்டத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் என் திட்டம்னு சொல்றாங்க. நம்ம என்னைக்கு போய் கிராமம் கிராமமாக வீதி வீதியாக கல்லியா போய் இது பாரத பிரதமருடைய திட்டம், சென்ட்ரல் கவர்மெண்டோட வேலை அப்படின்னு நம்ம பிரச்சாரம் பண்ணணும். என்னைக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கமோ, ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உழுகிற நேரத்தில் ஊருக்கு போனா அறுக்கிற நேரத்தில் ஆள் தேவையில்லை. நான் முடிச்சிடுறேன், ஒரு நிமிஷத்துல முடிச்சிடுவேன். உழுகிற நேரத்தில் ஊருக்கு போனா அறுக்கிற நேரத்தில் நம்ம உழவு ஓட்டி நடவு நடுறப்ப ஊருக்கு போனாக்கா கதிர இருக்கிறதுக்கு ஆள் தேவையில்லை. இது ஒரு பெரிய உதாரணம். இது அரசியலுக்கும் பொருந்தும். இப்ப இருந்து 8 மாசம் கடுமையா நம்ம வேலை பார்த்தோம்னா, பணத்தை மட்டும் நம்பி தேர்தலில் நிற்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்மளுக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சதோ, ஒரு ஸ்டேட் வச்சிருக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா 20 ஸ்டேட்டுக்கு மேல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடத்துறவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? அமித்ஷா பத்தி அசிங்கமா பேசுறதெல்லாம் விட்டுருங்க. அமித்ஷா ஒரு பவர் எப்படின்னா, அவர் பயங்கரமான பவர். அவங்களுடைய திறமை வேலை திறமையெல்லாம் தெரியாது. அவர் யூபியில மற்ற ஸ்டேட்ல இறங்கி 10 நாள் தங்கின மாதிரி தமிழ்நாட்டில் 10 நாள் தங்கிட்டாரு. திராவிட முன்னேற்ற கழகம் ஒளிஞ்சு போச்சு. எனக்கு லெட்டர் கொடுத்துட்டாங்க போதும் அப்படின்னு சொல்லி, நான் திருப்பி உங்களை கண்டிப்பாக சந்திப்பேன். என்னை இவங்க எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு அழைச்சாலும் அழைக்கலனால என் கூட பம்பாயில் இருக்காங்க 100 பேர் 200 பேர் 10-20 வண்டியில கிராமம் கிராமமா பிரச்சாரம் பண்ணுவோம்.